இன்றைய செய்திகள், முக்கியமான அரசு அறிவிப்புகள் மற்றும் மக்கள் கவனிக்க வேண்டிய தகவல்கள். நீலகிரி, ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை. வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள சமீபத்திய தகவலின்படி வளிமண்டல சுழற்சி காரணமாக நீலகிரி, ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் போதிய பாதுகாப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். தமிழகத்தில் 5 புதிய எரிசக்தி மண்டலங்கள். தமிழகத்தின் எரிசக்தி துறையில் முக்கிய மாற்றமாக 5 புதிய எரிசக்தி மண்டலங்கள் உருவாக்கப்படும் என்று அமைச்சர் நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை மாநிலத்தின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்யவும் மின் கட்டமைப்பை மேம்படுத்தவும் உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. யுபிஎஸ்சி மாணவர்களுக்கு ரூபாய் 25,000 உதவித்தொகை. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் விதமாக நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் யுபிஎஸ்சி முதன்மை தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு ரூபாய் 25,000 உதவித்தொகை வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இது தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும். தமிழகத்தில் 3 IPS அதிகாரிகள் இடமாற்றம். தமிழக அரசு நிர்வாக காரணங்களுக்காக காவல்துறையில் முக்கிய மாற்றங்களை செய்துள்ளது. இதன்படி தமிழகத்தில் 3 IPS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டு அதற்கான அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. PF சந்தாதாரர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. ஊழியர்களின் சேம நல நிதி டெபாசிட்களுக்கு 8.25% வட்டி வழங்க ஒன்றிய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த வட்டி உயர்வு PF சந்தாதாரர்களுக்கு ஒரு நல்ல செய்தியாக அமைந்துள்ளது. இன்றைய செய்திகள் இத்துடன் நிறைவடைந்தன. இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது மரியானோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம்.